பிடிக்கும், எனக்கு பிடிக்கும். ஃபேமிலி வெல்கம் பேக் டு அவர் சேனல். தான் அது என்ன பார்க்க போகிற சீரிஸ் என்னன்னா இது என்ன மாயம் எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். என்ன சீரிஸ் என்னன்னா சொல்லாமல் சொல்லிட்டு இருக்கேன். சரி வாங்க ஸ்டேட் கருக்குள்ள போயிடலாம். ஆதி டிராக்டர் அடிச்சு கீழே விழுந்த உடனே அவளுக்கு செம்மையாக அடிபட்டுது. பூஞ்சி கை காலெல்லாம் ரத்தம் வர ஆரம்பிச்சது. தென் உடனே அந்த முட்டின கார்லேருந்து அருளுக்கு இறங்கி வந்து இவோ என்ன காரியம் பண்ணிட்டு என்ன ஷாக்கா கீழே இறங்கி வா இவனை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போவோம். ஐயோ உங்க ஃபேமிலிக்கு தெரிஞ்சா என்ன ஆகுதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சேர்ந்து அவங்க ஹாஸ்பிட்டல கொண்டு போய் சேர்த்தாங்க. ஹாஸ்பிட்டல் போனா அங்க டாக்டர் ஆதியை செக் பண்ணிட்டு பயங்கரமா திட்டினாங்க. அது ஏன்னா ஆதி ரொம்ப குடிச்சிருக்கிறதால எப்படி ட்ரீட்மெண்ட் பண்றதுன்னு தெரியாம அவங்க பயங்கரமா திட்டிட்டு ஆதி இட்டுட்டு எமர்ஜென்சி வார்டுக்குள்ள போனாங்க. இவங்க வார்டுக்குள்ள போன உடனே அருள் ஆதியோட பேரண்ட்ஸ் கால் பண்ணி இந்த மாதிரி ஆதிக்கு அடிபட்டு இருக்குன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ண உடனே மொத்த ஃபேமிலியும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாங்க. நீங்க என்ன நினைப்பீங்க, யுவாவுக்கு செம்மையா திட்டு விடுறதுன்னு நினைப்பீங்க. பட் அவங்க எதுவுமே திட்டல. ஆதி எப்படியாது சீக்கிரமா உடச்சி வந்துடணும் தான் நினைச்சாங்க. ஆதிக்கு பெருசா எதுவும் அடிபட்டு கூடாதுன்னு வேண்டிக்கிட்டாங்க. அவளை எதுவும் திட்டல. ஏன்னா இவத்தான் போதை போதையாச்சு, அவளை எப்படி திட்டுவாங்க. டாக்டர் ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு உள்ளேருந்து வெளியே வந்து எங்களால என்ன பண்ண முடியுமோ நாங்க பண்ணிருக்கோம் மேல. அதுக்கப்புறம் மெடிசன் ரியாக்ட் ஆகுறது கடவுளோட கையில தான் இருக்கு, கடவுளை வேண்டிக்கோங்க. அது மட்டும் இல்லாம அவளுக்கு பெருசா ஒரு அடியும் இல்லை. கீழே விழுந்ததுல லைட்டா மண்டையில அடிபட்டிருக்கு. கையில லைட்டா ஒரு மைனர் ஃப்ராக்சர், கால் நல்லாவே உடஞ்சு போயிடுச்சு. இதுக்கப்புறம் அவ கண்ணு விடிச்சதுக்கு அப்புறம் தான் எங்களால சொல்ல முடியும். சரி ஓகே பெருசா ஏதோ ஆயிருக்கூடாதுன்னு வேண்டிக்கோங்கன்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் அங்க இருந்து வெளில போயிட்டாங்க. இந்த பக்கம் யுவாவோ ஆதிக்கு பெருசா ஏதோ ஆயிருக்கூடாதுன்னு வேண்டிட்டு உட்காந்துருந்தா. அப்படியே ஹாஸ்பிட்டல்ல எல்லாரும் விட்டு தூங்கிட்டாங்க. மார்னிங் ஆதி கண்ணு விழிச்சா. உடனே வாடிக்குள்ள எல்லாரும் போய் ஆதி கிட்ட நீ எப்படி இருக்க, எதா இருக்க, நீ ஓகேவான்னு சொல்லி எல்லாரும் கேட்டப்போ அவங்க யார்கிட்டயுமே ஆதி சரியா பேசாம ஆத திருப்பிக்கிட்டா. ஏன்னா ஆதிதான் ஃபேமிலி கூட பெருசா விட்ட மாட்டாளாச்சு, அதனால யாருக்கிட்டயும் பேசாம அமைதியா இருந்தா. டாக்டரோ ரவுண்ட்ஸ்க்கு வந்தாங்களா, அப்ப எல்லாரும் வார்டுக்குள்ள இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமா திட்டினாங்க. அது ஏன்னா இவங்க மொத்த ஃபேமிலி உள்ள இருக்கிறதால மற்ற பேஷன்ஸ் எல்லாம் டிஸ்டர்ப் ஆகுறாங்கன்னு அவங்க எல்லாரையுமே வெளியே அனுப்பிட்டு ஒருத்தவங்க மட்டும் இருக்க சொன்னாங்க. அப்போ ஆதியோட அம்மா மட்டும் உள்ள இருந்தாங்களா. அப்ப ஆதி அவங்க அம்மா கிட்ட இப்ப எதுக்கும் ஒரு சீன் போட்டுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எல்லாம் என்ன வேணும், எனக்கு ஒன்றும் பெருசாலாம் அடிப்படலை, லைட்டா கை கொண்டா வலிக்குது அவ்வளவுதான், மற்றபடி எதுவும் இல்லை, இங்க இருந்து எல்லாரும் கிளம்பி போவான்னு சொல்லி சொன்னாலா. அப்ப அவங்க அம்மா எதுவுமே பேசாம அமைதியா நின்றுட்டு இருந்தாங்க. அப்ப டாக்டரோ ஆதியை செக் பண்ணி பார்த்தாரா. அப்ப ஆதி டாக்டர் கிட்ட டாக்டர் எப்போ நான் இங்க இருந்து டிஸ்சார்ஜ் ஆகும்னு சொல்லி கேட்டாலா. அதுக்கு டாக்டரோ எனக்கு நீ கோஆபரேட் பண்ணா இன்னைக்கே கூட டிஸ்சார்ஜ் ஆயிடலாம்னு சொல்லி சொன்னாரு. அதுக்கு ஆதியோ ஓகேன்னு சொல்லி சொன்னாலா. இந்த டாக்டரோ ஆதி கிட்ட எங்க வலிக்குதா அங்க வலிக்குதான்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாரா. அப்ப ஆதி டாக்டர் தலை ரொம்ப வலிக்குது, கை கால் வலிக்குது, மற்றபடி வேற எதுவும் இல்லைன்னு சொல்லி சொன்னாலா. அப்ப டாக்டரோ என் மாதிரி ஸ்கேன்லாம் தலைக்கு எடுத்தாச்சு, கீழே விழுந்தீங்கல்ல அதோட இம்பாக்ட் தான் வலிக்குது, மற்றபடி வேற எதுவும் இல்லை, கையில லைட்டா ஒரு ஃப்ராக்சர், அப்புறம் காலை நல்லாவே அடிபட்டிருக்கு. சரி ஓகே நீங்க ரெஸ்ட் எடுங்க, நீங்க உங்க அம்மா தானே வெளியே வாங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லி அவங்கள வெளியே கூட்டு போனாங்க. இப்ப வெளியில அவங்க அம்மா கிட்ட பெருசா எந்த பிரச்சனையும் இல்லை, ஒரு 3 மந்த்ல எல்லாம் சரியாயிடும், சின்ன வயசு தானே உடஞ்சது சீக்கிரமா ஒட்டிடும், அட்லீஸ்ட் இந்த டேப்லெட் சாப்பிட்ற வரைக்கும் அது ஸ்மோக்கிங் ட்ரிங்க்ஸ் இது எல்லாமே இல்லாம இருக்க சொல்லுங்க, ஒரு 1 வீக் குளிக்க வேண்டாம், டவல் பாத் மட்டும் கொடுத்தா போதும், பேஷண்ட்டை நல்லா கிளீனா வச்சுக்கோங்க, கொடுக்குற டேப்லெட் கொடுங்க, எல்லாம் சரியாயிடும் சொல்லிட்டு டாக்டர் அங்கேருந்து போனாரா. இப்போ அவங்க அம்மாவோ எப்போ ஆதி டிஸ்சார்ஜ் பண்ணலான்னு சொல்லி கேட்டப்போ டிஸ்சார்ஜ் தானே எனக்கே பண்ணிடலாம், நான் சொல்றது மைண்ட் வச்சுக்கோங்க, கிளீனா வச்சுக்கோங்க, இன்ஃபெக்ஷன் ஆயிடக்கூடாது, அது ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு அங்கிருந்து டாக்டர் போனாரு. அது ஏன்னா கீழே விழுந்ததுல அங்கங்க ஆதிக்கு சிராய்ப்புல காயம் வந்திருக்கு, ஸோ அதுதான் இன்ஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருக்காரு போல. டாக்டர் அங்கேருந்து போனதுக்கு அப்புறம் அருள் கிட்ட டிஸ்சார்ஜ் ப்ராசஸ் பார்க்க சொல்லிட்டு ஆதி அம்மா உள்ள வந்தாங்க. அவங்க திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருந்தாங்களா. அப்ப ஆதி அவங்க அம்மா கிட்ட என்ன திடீர்னு அக்கறைன்னு சொல்லி கேட்டாளா. அதுக்கு அவங்க அம்மாவோ உன் மேல எனக்கு எப்பவுமே அக்கறை இருக்குன்னு சொல்லி சொன்னாங்களா. அதுக்கு ஆதி பொல்லாத அக்கறை. அப்ப ஆதியோ நீங்களும் வாழ போறீங்கன்னு சொல்லி கேட்டா. அதுக்கு அவங்க அம்மாவோ நாங்க உன்னை யாரு பாத்துக்கிறதுன்னு சொல்லி கேட்டப்போ ஆதிக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. எங்க அம்மா வீட்டுக்கு வந்து அங்க இருக்கிற செட்டப் எல்லாம் பாத்துருவாங்கன்னு சொல்லி ரொம்ப பயந்தா. அப்ப ஆதியோ நீங்க அங்க வரக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாலா. அதுக்கு அவங்க அம்மாவோ ஏன்னு சொல்லி கேட்டப்போ ஆதி அதெல்லாம் சொல்ல முடியாது, நீங்க அங்க வரக்கூடாதுன்னு சொல்லி சொன்னா. அப்ப அவங்க அம்மாவோ சரி நான் வரல, அப்ப நீ நம்ம வீட்டுக்கு வந்து சொல்லி கூப்பிட்டாங்க.
இதுக்கு ஆதியும் நான் அங்கேயும் வரமாட்டேன், நீங்க எங்கேயும் வரக்கூடாதுன்னு சொல்லி சொன்னா, நீயும் நம்ம வீட்டுக்கு வரமாட்டேன், நானும் அங்க வரக்கூடாது, அப்ப என்னதான் பண்றதுன்னு சொல்லி கேட்டாங்களா. அதுக்கு ஆதியோ என்ன நானே பாத்துக்கிறேன்னு சொல்லி சொன்னா. அப்ப ஆதியோட அம்மாவோ உன்னை பாத்துக்கிற லட்சணம் தான் தெரியுது, எங்க அவளை கூப்பிடுங்கன்னு சொல்லி சொன்னாங்களா. நீ வாவோ அங்க உள்ள வந்தா. அப்ப அவங்க அம்மா கிட்ட இவளையே அங்க வர சொன்னீங்கன்னு சொல்லி கேட்டப்போ ஆதியோட அம்மா ஆதி கிட்ட இவதானே உன்னை இடிச்சா, அப்ப இவதான் உன்னை பாத்துக்கணும்னு சொல்லி யுவா கிட்ட நீ ஆதிய பத்திரமா பாத்துப்பியான்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு அவங்களோ பாத்துக்கிறேன் மேம் அப்படின்னு சொல்லி சொன்னாலா. தென் ஆதியோட அம்மா யுவா கிட்ட இவ சரியாகிற வரைக்கும் இவ கூட இருந்து இவளுக்கான வேலைகளை நீ கண்டிப்பா செய்யணும், நீ சும்மா செய்வானா, அதுக்கான பணத்தை நான் கொடுத்துடுறேன், நீ இவளை பாத்துக்கிட்டா மட்டும் போதும்னு சொல்லி சொன்னாங்களா. தென் ஆதியோ என்னடா பண்றது அப்படின்னு யோசிச்சதப்போ சரி சண்டைக்காரங்க காலில் விழுறத சாட்சிக்காரங்க காலில் விழலானே ஆதி யோசிச்சு பார்த்தால. அப்பவுமே அவ மனசுக்கு ஒப்பல இல்ல முடியாதுன்னு சொல்லி சொன்னாலா. அப்போ அவங்க அம்மா ஒண்ணு நம்ம வீட்டுக்கு வா, நான் உன்னை பாத்துக்கிறேன், இல்ல அங்க இரு இவன் உன்னை பாத்துப்பா, இது ரெண்டுத்துல உனக்கான ஆப்ஷனை நீ சூஸ் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி சொன்னாங்க. ஆதியோ சரி இவ்வளவு கூப்பிட்டு நான் வீட்டுக்கே போறேன், வேற என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாளா. அப்ப அந்த பக்கம் அரட்ல இவன் ஒரு பொண்ணை அவ வீட்டுக்கு வர வேணான்னு சொன்னானா அந்த பொண்ணு இவளாதான் இருப்பான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாளா. அப்ப அவங்க அம்மா அவனை பார்த்துட்டு என்ன எல்லா ப்ரொசீஜர் முடிஞ்சுதான்னு சொல்லி கேட்டப்போ இல்ல அதுகிட்ட ஒரு சைன் வாங்கணும்னு சொல்லி அதுகிட்ட இருந்து ஒரு சைனை வாங்கிட்டேன். அவங்க எது போனார். அப்ப அவரோட மைண்ட் வைஸ் இவனுக்கு அவன் இது நமக்கு அவன் யாரு அப்படின்னு தான் இருந்துச்சு. ரிசர்ச் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் யுவாவும் ஆதியும் வீட்டுக்கு போனாங்க. யுவாவும் ஆதியும் ஒரே கார்ல தான் போயிட்டு இருந்தாங்க. பின்னாடியே அவங்க அம்மா கொஞ்சம் தூரத்துல வந்துட்டு இருந்தாங்களா. அப்போ ஆதியோட வீடு வந்துச்சு. யுவா கார்ல இருந்து இறங்கி வந்து வீல் சேர் எடுத்துட்டு வந்து ஆதி இறங்க சொல்லிட்டு இருந்தாளா. அப்ப ஆதி யுவா கிட்ட எதுவுமே பேசாம முறுக்கிட்ட உட்காந்துட்டு இருந்தா காருக்குள்ள. யுவாவோ எனக்கு ஒன்னும் இதெல்லாம் ஆசை இல்ல, நான் இதை ஆசைப்பட்டு பண்ணல, உங்க அம்மா சொன்னாங்க இதை பண்ற, அது மட்டும் இல்லாம என்னால தானே இதெல்லாம் ஆச்சு உனக்கு, அதனாலதான் இதெல்லாம் பண்ற, இறங்கு அம்மா வரத்துக்குள்ள வீட்டுக்கு போலான்னு சொல்லி கூப்பிட்டாளா. அப்ப ஆதியோ முடியாதுன்னு சொல்லிட்டு முறுக்கிட்ட உட்காந்துட்டு இருந்தா. அவ பின்னாடியே வந்துட்டு இருந்தா. அவங்க அம்மா கார் ஸ்டாப் பண்ணிட்டு வந்து என்னாச்சுன்னு சொல்லி கேட்டாங்களா. அப்ப ஆதியோ ஒண்ணு இல்லையான்னு சொல்லிட்டு யுவாவை பிடிச்சிட்டு கார்ல வந்து வீல் சேர்ல வந்து இறங்கி உட்காந்தா. எனக்கு அம்மா யுவா கிட்ட பத்திரமா பாத்துக்கோன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போனாங்க. யுவாவுமே ஆதிய உள்ள கூப்பிட்டு போய் பெட்ல உட்காரச்சு எங்கேயே உட்காந்துக்கோ, தண்ணி இதோ இருக்கு, ஏதாவது வேணும்னா என்ன கூப்பிட்டு, இங்க கிச்சன் எங்க இருக்குன்னு சொல்லி கேட்டா. அதுக்கு ஆதியோ அந்த பக்கம் தான் இருக்குன்னு சொல்லி கையை காட்டினாலா. யுவாவுமே ஆதி கிட்ட சரி ஓகே நான் குக் பண்ண போறேன், உனக்கு ஏதாவது வேணும்னா எனக்கு ஒரு குரல் கொடு, நான் உடனே வந்து உனக்கு ஹெல்ப் பண்றேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போனாலா. அப்ப ஆதியோ எனக்கு ஒன்னும் சமைக்க வேணாம்னு சொல்லி சொன்னா. ஆனா அது எதுவுமே காதலாம யுவா போயிட்டு அங்க பிஸியா சமைச்சிட்டு இருந்தா. அப்ப சமைச்சிட்டு இருக்கும் போது திடீர்னு ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு, அதாவது இந்த பொருள் விழுற மாதிரி. என்ன ஆச்சுன்னு கேட்டுக்கிட்டு யுவா உள்ள வந்து அதுகிட்ட என்னாச்சு ஏதாவது வேணுமான்னு சொல்லி கேட்டாளா. அப்ப ஆதி திருன்னு முடிச்சிட்டு ஒண்ணும் இல்லையேன்னு சொல்லி சொன்னா. யுவா திரும்பவும் ஏதாவது வேணும்னா சொல்லுன்னு சொல்லி கேட்டாளா. அப்ப ஆதி ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு அமைதியானா. தென் யுவாவோ கிச்சனுக்கு போயிட்டு சமைக்க கண்டினியூ பண்ணா. யுவாவோ சமைச்சு முடிச்சுட்டு ஒரு பிளேட்ல சாப்பாடு போட்டு வந்து யுவா கிட்ட ஆதி கிட்ட வந்தாளா. அப்ப ஆதியோ டீ சமைச்சு அதை நான் சாப்பிட்றதா, உன் சமையல் ஒண்ணு எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி சொன்னா. அப்ப யுவாவோ உனக்காக நான் சமைச்சேன்னு நினைக்கிற, நேற்று நைட்ல இருந்து நான் சாப்பிடல, இது நான் எனக்கு சமைச்சேன், உனக்கு பசிக்குதுன்னா ஸ்விக்கில ஆர்டர் பண்ணி சாப்பிடுன்னு சொல்லிட்டு அமைதியா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தால. அப்ப ஆதியோ போன் ஆன் பண்ணி ஸ்விக்கில ஃபுட் ஆர்டர் பண்ணா. அப்ப யுவாவோட மைண்ட் வாய்ஸ் என்னன்னா, என்ன ஆனாலும் நீ என்கிட்ட தாண்டி வரணும் அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருந்தா. அது ஏன்னா ஸ்விக்கில ஃபுட் ஆர்டர் பண்ணிடலாம், பட் அந்த ஆர்டர் ரிசீவ் பண்ணிட்டு வரதுக்கு இவதானே போய் ஆகணும் கேட்டுக்கிட்ட. அந்த ஒரு திமிரில அமைதியா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தா. அவன் ஆர்டர் பண்ண 5 நிமிஷத்துல ஆதிக்கு ஆர்டர் டெலிவரி ஆகிறதுக்கு கால் வந்துச்சு. ஆதியோ அதை அட்டன் பண்ணி எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு ஹெல்ப் வேணும்னு சொல்லி கேட்டா. அதுக்கு அவங்களும் என்னன்னு சொல்லி கேட்டப்போ, இல்ல சார் எனக்கு கால் உடஞ்சிருக்கு, என்னால கேட்டுக்கிட்ட வந்து ஃபுட்டை ரிசீவ் பண்ண முடியாது, இஃப் யூ டோன்ட் மைண்ட் நீங்க உள்ள வந்து கொடுங்க, நீங்க வீட்டுக்குள்ள வந்து கொடுத்தீங்கன்னா அதுக்கு நான் உங்களுக்கு தனியா பே பண்ணிடுறேன், என்ன வர முடியுமான்னு சொல்லி கேட்டா. நான் அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு கேட் ஓபன் பண்ணிட்டு உள்ள வந்து அதுக்கு ஃபுட் கொடுத்தாங்களா. அப்ப ஆதியோ எனக்கு இன்னும் ஒரு ஹெல்ப் வேணும்னு சொல்லி கேட்டப்போ அதுக்கு அந்த டெலிவரி பர்சனும் இல்ல சார் நிறைய ஆர்டர் இருக்கு, நான் போய் டெலிவரி பண்ணணும்னு சொல்லி சொன்னா. அதுக்கு ஆதி இன்னைக்கு பண்ற ஒவ்வொரு வேலைக்கும் 1000 ரூபாய் காசு கொடுப்பேன்னு சொல்லி சொன்னா. அதுக்கு அவரு ஓகேன்னு சொல்லிட்டு என்ன வேணும்னு சொல்லி கேட்டப்போ ரைட் சைட்ல கிச்சன் இருக்கும், 2 பவுல்ல தண்ணி குடிச்சிட்டு வந்து வைங்க,
கூடவே ஒரு பிளேட் எடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அவரு 2 பவுல்ல தண்ணியும் ஒரு பிளேட்டும் ஆதிக்கிட்டு கொண்டு வந்து வச்சாரு. அப்புறம் அவர்கிட்ட ரைட் சைட்ல இருக்கிற ட்ராயரை ஓபன் பண்ணீங்கன்னா உள்ள டிஷ்யூ இருக்கும், அதை எடுத்து தர முடியுமான்னு சொல்லி கேட்டப்போ அவருமே அதுக்கு எடுத்து கொடுத்தாரு. அப்ப ஆதி அவர்கிட்ட நீங்க எனக்கு 4 வேலை செஞ்சிருக்கீங்க, ஒவ்வொரு வேலைக்கும் 1000 ரூபான்னு 4000 ரூபாய் ப்ளஸ் 1000 ரூபாய் டிப்ஸ் என்ன 5000 ரூபான்னு சொல்லி அவர்கிட்ட 5000 ரூபாய் கொடுத்து அவர் இங்க அமுச்சு வச்சார். அவருமே காசு வாங்கினதுல ரொம்ப ஹாப்பியா அங்க எடுத்து போனாரு. அப்ப இவன் கிட்ட ஆதி பார்த்து நீ தான் எனக்கு வேலை செய்யணும் அவசியம் இல்லை, காசு தூக்கி போட்டேன்னா எவன் வேணா எனக்கு வந்து வேலை செய்வான், மணி கேன் பை எனி திங் சொல்லிட்டு அமைதியா உட்காந்தா. ஆதி சாப்பிட்டு முடிச்சுட்டு கைய கழுவிட்டு கண்ணை மூடி படுத்து தூங்கினாலா. கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணை முழிச்சு திருன்னு முடிச்சுட்டு உட்காந்துட்டா. அப்ப என்னன்னு சொல்லி இவா கேட்டப்போ ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு போன் எடுத்து ஸ்விக்கி ஆப்பை ஓபன் பண்ணி ஃபுட் ஆர்டர் பண்ணா. அந்த ஸ்விக்கி டெலிவரி பர்சன் கிட்ட என் கால் உடைஞ்சிருக்கு, நீங்க உள்ள வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தனியா பே பண்றதுன்னு சொல்லி சொன்னாலா. அது கேட்ட உடனே அவருமே ஓகேன்னு சொல்லிட்டு உள்ள வந்தாரு. ஆதிக்கிட்ட ஃபுட் கொடுத்துட்டு 1000 ரூபாய் காசு கேட்டார். அப்ப ஆதி அவங்க கிட்ட எனக்கு இன்னொரு ஹெல்ப் வேணும், நீங்க பண்ணீங்கன்னா அதுக்கு 1000 ரூபாய் தரேன்னு சொல்லி சொன்னாலா. தென் அவருமே என்னன்னு சொல்லி கேட்டாரு. அப்ப ஆதி அவங்க கிட்ட இல்ல பக்கத்துல ரெஸ்ட் ரூம் இருக்கு, எனக்கு கூட்டு போய் விட முடியுமான்னு சொல்லி கேட்டாளா. தென் அவரு அது எனக்கு காசு வேணாம்னு சொல்லிட்டு ஆதிய ரெஸ்ட் ரூம்குள்ள கூட்டு போய் விட்டுட்டு ஓகே மேம் நான் கிளம்புறேன், எனக்கு இன்னும் ஆர்டர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவர் போயிட்டாரு. ஆதி எப்படியோ ரெஸ்ட் ரூம்குள்ள போயிட்டா. ஆனா அவளால பேண்ட்ஸ் இப்ப ஓபன் பண்ண முடியாம அங்கேயே முடிச்சுட்டு நின்றாளா. இந்த பக்கம் யுவா இங்க நடக்கிற எல்லா குத்தையும் பார்த்துட்டு உட்கார்ந்து இருந்தா. அப்போ ரொம்ப நேரம் ஆயுமே ஆதி வெளியே வராம இருந்ததால உள்ள போய் என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்டா. அப்ப ஆதியோ ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு அமைதியா இருந்தாளா. அப்ப யுவா ஆதிக்கிட்ட இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல, கால் கை உடைஞ்சாலும் திருந்த மாட்டல, ஏன் வாயை திறந்து ஹெல்ப் பண்ணுன்னு கேட்டா என்ன இப்போ குறைஞ்சிட போற, இவ பேண்ட்டை கழட்டி விடு நான் வச்சா போகணும்னு சொல்லி கேட்டா. நான் என்ன முடியாது நான் சொல்ல போறேன், கைய கால் உடைஞ்சும் நீ திருந்தல, என்னதான் பணத்தை முறுன்னு சொல்லிட்டு பேண்ட் ஓபன் பண்ணி விட்டா. ஆதி வச்சாங்க போனதுக்கு அப்புறம் அவளுக்கு பேண்ட்டை போட்டு விட்டுட்டு கை தாங்காலா உள்ள கூப்பிட்டு வந்து பெட்ல அவளை படுக்க வச்சுட்டு தயவு செஞ்சு இதுக்கப்புறம் இது வேணும்னா என்ன கூப்பிடு, போய் அங்க திருன்னு முடிச்சிட்டு இருக்காத பிளீஸ்ன்னு சொல்லிட்டு அவ போய் படுத்து தூங்கிட்டா. ஏன்னா ஆதிக்கு எப்ப அடிபட்டுதோ அப்பத்துல இருந்து அவ சரியா தூங்கல. அப்படின்னா ஒருத்தவங்க இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே நினைச்சிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தா. அந்த அசதியில அவ நல்லா படுத்து தூங்கிட்டா. ஆதியுமே அப்படியே படுத்து தூங்கிட்டா. அடுத்த நாள் காலையில ஆதி வேக்கு பண்ணல. அப்ப யுவாவோ அவகிட்ட எதுவுமே பேசாம ஆதிய வந்து தூக்கம் வந்தா. அப்ப ஆதி என்ன பண்றேன்னு சொல்லி கேட்டப்போ இங்க பாரு என் வேலையை என்ன செய்ய ஒரு, நீ என்கிட்ட பேசுவானா நானும் உங்ககிட்ட பேச மாட்டேன், நமக்குள்ள பேச்சுவார்த்தையே வேண்டாம், பேச்சுவார்த்தை வந்தாதானே சண்டை வருது, நமக்குள்ள கம்யூனிகேஷனே இல்லைன்னா சண்டே வர போறது இல்ல, எனக்கு ஏதாவது வேணும்னா சொல்லு நான் பண்றேன் சரிவா. இப்ப பிரஷ் பண்ண போலான்னு சொல்லி ரெஸ்ட் ரூம்க்கு எடுத்துட்டு போனா. பிரஷ்ல பேஸ்ட் வச்சு குடிச்சிட்டு ஆதிய பிரஷ் பண்ண வச்சுட்டு பெட்ரூம் கூப்பிட்டு வந்து அங்க இருக்கிற ஸ்டூல்ல உட்காரச்சா. அப்ப ஆதி ஏன் என்ன பண்ண போறோம்னு சொல்லி கேட்டப்போ டாக்டர் தான் சொல்லிருக்காங்கல்ல கிளீனா வச்சுக்க சொல்லி அதான் அப்படின்னு சொன்னப்போ ஆதியோ கிளீனா வச்சுக்க போறியா என்ன பண்ண போறோம்னு சொல்லி கேட்டப்போ பாத்திரத்துல சுடு தண்ணி எடுத்துட்டு வந்து காட்டன் டவல் நினைச்சு உனக்கு தொடச்சு விட போறேன்னு சொல்லிட்டு அதுகிட்ட சொன்னாலா. ஆதியோ ஓகேன்னு சொல்லிட்டு அமைதியா உட்காந்தா. அப்ப யுவாவோ பாத்திரத்துல இருக்கிற தண்ணியில இந்த காட்டன் டவலா நினைச்சு ஃபர்ஸ்ட் ஃபேஸ தொடச்சு விட்டுட்டு இருந்தா. அப்ப ஆதியோ என்னவோ இது வரைக்கும் பொண்ணையே பார்க்காத மாதிரி பாத்துட்டு இருந்தா. நிவாவோ முகத்தை கழுத்தெல்லாம் தொடச்சதுக்கு அப்புறம் ஷர்ட்ல இருக்கிற பட்டனை ஓபன் பண்ண போறாளா. அப்ப ஆதியோ என்ன பண்ண போறேன்னு சொல்லி கேட்டாளா. அதுக்கு யுவா உள்ள தொடச்சிட வேண்டாமான்னு சொல்லி கேட்டாளா. அதுக்கு ஆதி அதெல்லாம் வேண்டாம் நீ அப்படியே தொடச்சுடு, கை கால் மூஞ்சி மட்டும் தொடச்சா போதும்னாலா. அதுக்கு யுவா டாக்டர் என்ன சொன்னாங்க, உன்னை கிளீனா வச்சுட்டு சொன்னாங்க, உடம்புல பாரு எவ்வளவு சிராய்ப்பு இருக்குன்னு, இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவ, ஒழுங்கா கோஆபரேட் பண்ணுன்னு சொல்லி சொன்னாலா. அதுக்கு ஆதியோ முடியாதுன்னு சொல்லி காலரை பிடிச்சுக்கிட்டா. அப்ப யுவாவோ பெரிய கருப்பு கரசி பொறிக்கு பையன் அப்படின்னு நினைச்சிட்டு சரி ஓகே உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம் நான் கண்ணை மூடிக்கிட்டு எல்லாத்தையும் பண்ணட்டுமான்னு சொல்லி கேட்டாளா. அப்ப ஆதியுமே ஓகே இதுவும் நல்லா இருக்கே நிஜமா கண்ணை மூடிக்கிட்டே பண்ணுவேன்னு சொல்லி கேட்டா. அதுக்கு யுவாவுமே ஓகேன்னு சொல்லி சொன்னாலா. ஆதியுமே யுவாவுக்கு கோஆபரேட் பண்றாளா இல்லையான்றத நம்ம நாளைக்கு வந்து பாத்துக்கலாம். அது இது ஃபேமிலி என்ன நடக்க போன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஓகே ஃபேமிலி பாய்.